குளு குளு குச்சி ஐஸ் செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ரசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு சொட்டா. எல்லாரும் வாங்க. Always welcome you. பசுவம் பாலே. பணம் கருப்பட்டி. அது உங்களுக்கு புகையா தெரியும். இப்படிலாம் பேசணும்னு உண்மையா கொதிக்குது. ஆளு கொதிக்குதுடா. கத்தி எடுத்துட்டு வர இப்போ போட நான் எல்லாம் வச்சிடுறேன். என்னடா என்ன சொன்னீங்க? என்னடா அது என்னது? இந்த பக்கம் அண்ணே ஒரு ராப்பு பாட்டு போட்டு விடுங்க. அதா ஓ முடியல. ஆமா வழுக்குது. இது போட அப்படா அவ்வளவுதான். பச்சை தண்ணி, சர்க்கரை, வா முறை கழுது. என்ன ரம்ஜான் காணா? ஆளால ஊத்திக்கிறீங்க அவங்க மேல. அஞ்சு நீங்கள் டாக்டர் தர புடிச்சுக்க அப்படியே.
பழங்களை பூரா நறுக்கி குளிர்ச்சியில வேக வச்சு ஐசி ஆக்கியாச்சு. இப்போ அது எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். பொறுமையா சேமியா மாதிரியே இருக்கியா? எப்படி எடுத்து சாப்பிடவா? கட்டி கட்டி அதே மாதிரி எடுக்கணும். முதல்ல எடுத்த மாதிரியே. பால் வருது. பால் அருமையா இருக்கியா? சூப்பர் சூப்பர். பாலேசு வேற லெவல். கப்பேசு கோனேசு அப்படி அதே மாதிரி கரெக்ட் கரெக்ட். சாய் சாய் அப்படியே தூக்குனா அப்படியே என்னடா ஏய் ஆட்டம் பண்ணடா. அவ்வளவுதான்டா. எப்படி பிடிக்கிறது? கையில மரமரப்பாகுது இல்ல? மரமரப்பாகுது, ரத்த ஓட்டமே இல்ல. ஒரு அளவுக்கு சாப்பிட்டு எடுத்துக்குருவான். கடிக்கே நான் புடிச்சுக்கிறேன். நீ போ. இதை விட நீ அதை ஓமே நம்பிக்கை இல்ல, அதனாலதான் அந்த மாதிரி போகிறதா. தாத்தா அப்படியே நிமிந்து பாருங்க. உங்களுக்கு ஒரு கையில பிடிங்க. பிடிச்சி ஒரே நேரத்துல சாப்பிட முடியாது. யார்தான் கரெக்டா வைக்கிறதுன்னு பார்ப்போம். அவங்க பாஸ் ஆயிட்டான். முத்துமாணிக்க பாஸ் எடுத்துருங்க. ஓகே, எல்லாரும் ஆல் பாஸ். தூக்கி அப்படியே அண்ணே கேஜிஎஃப் மியூசிக் பொண்ணு. தூக்கு தூக்கு தூக்கு. போடுங்க போடுங்க. பாலை உடனே நல்லா ஒரு இருச்சு போல. நான் ஒன்று எடுத்துன்னுக்கா. என்ன ஓஹோ ஊது இதில் ஊதி விட. கலரா இருக்கு. களி சுத்திரும். எப்படி இருக்கு சார்? மாதிரியே இருக்கும். சாக்லேட் தான். கருப்பட்டி என்ன சாக்லேட் தான். தர்பூசணி பழம் தான். தர்பூசணி பழம் கிவி பழம். அப்படியே பச்சை இந்த சாக்லேட் இது ரெண்டே சேர்த்து சாப்பிடுங்களேன். டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும். அடா அடா. ஓஹோ
இன்னைக்கு ஐஸ் பெரிய பெரிய பழங்களை வச்சு பெரிய பெரிய ஐஸ் பண்ணா வாய் உலருது அப்படி நாக்கில் ஒட்டிக்கிட்டு அந்த பெரிய ஐஸ் அப்படியே சாப்பிட முடியாது. அதை அப்படியே உடைச்சு உருக்கி சாப்பிட்றதுக்கா சின்ன ஐஸா பண்ணி சாப்பிட்றதுக்கு வேற லெவல். அது இந்த தர்பூசணி ஐஸ் தர்பூசணி பழம் மாதிரி அதே டேஸ்ட்ல அப்படியே இருக்கு. கிவி பழம் கொஞ்சம் புளிப்பு தன்மையோட இருக்கு. அது பால் ஐஸ் பண்ணியிருக்கோம்ல நாட்டு பனங்கருப்பட்டி போட்டு வேற லெவல் குச்சி ஐஸ். சின்ன வயசுல சாப்பிட்ட யாபகம். அதுக்கப்புறம் இன்னைக்கு சாப்பிட்றது அடிபொலி. ஐஸு எப்படி இருக்கு? சூப்பர். ஐயா ஐயா ஐயா